ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 5 சூப்பரான ட்விஸ்டட் மூவிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்விஸ்டட்னா என்ன? படத்தோட கதைக்கும் கிளைமேக்ஸுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் வரும்ல, அது பேர் தான் ட்விஸ்டட். அதாவது கதை இப்படி தானே முடிய போகுதுன்னு நினச்சா கதையை மாற்றி வேற மாதிரி முடிப்பாங்க, அது பேர் தான் ட்விஸ்டட். அப்படிப்பட்ட ஒரு 5 சூப்பரான படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த 5 படம் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி பாருங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5வது எடுத்துக்கிற படம் நாங்கள் சீக்ரெட் விண்டோ. 2004 ஜானி டெப் நடிப்பில் வந்த இந்த படம் IMDb +6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைட்டர். அவர் சீக்ரெட் விண்டோன்னு ஒரு நாவல் எழுதுறாரு. இந்த நாவல் ஹிட் கொடுக்குது, செம்ம ரீச் கொடுக்குது. அந்த டைம் ஜான் ஷூட்டர்னு ஒருத்தர் வந்து இந்த கதை என்னோடது, என்னை பார்த்து காப்பி அடிச்சு ஸ்கிரிப்ட் எழுதியான்னு அவர் கேட்க, இல்லை என்னோட நாவல் நான் கஷ்டப்பட்டு எழுதுனதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, எல்லாத்துட்டையும் போய் இந்த நாவலை எழுதுனது நான் தான் சொல்லிட்டேன், இல்லைனா உன்னோட ஒய்ஃபை கொன்றுவேன்னு அவன் பயமுத்துறான். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ என்ன அவங்க மைண்டில் ஓடுது? ரெண்டு பேரும் இது யார் நாவல்னு அடிச்சுப்பாங்கன்னு உங்கள் மைண்டில் ஒரு திங்கிங் ஓடுதா? ஆனால் அது கிடையாது கதை. கிளைமேக்ஸில் ஃபுல் கதையும் மாற்றிட்டாங்க. அது என்ன கதைன்னு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அப்படி தமிழில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தை நான் ஃபுல் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜானி டெப்போட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம், பாருங்கள். The only thing that matters is the ending. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4வது தூர படம் தாங்க அரைவல். 2016 வந்த இந்த படம் IMDb +7.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் மொத்தம் 2 கதை மாதிரி கதை வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி 1 என்னன்னா, ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து உலகத்துக்குள்ளே வருது. இந்த உலகத்துக்குள்ளே ஏன் ஏலியன் வந்துச்சு அப்படின்னு ஏலியன்ட்ட பேச போகிறாங்க. ஏலியன்ட்ட பேச நம்ம ஹீரோனையும் போகிறாங்க. சில நாளாவது சில மாதங்களாவது அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஏலியனோட லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறாங்க. ஏலியன் ஏன் உலகத்துக்குள்ளே வந்துச்சு, இது ஸ்டோரி நம்பர் 1. ஸ்டோரி நம்பர் 2 என்னன்னா, ஹீரோனிக்கு கல்யாணம் ஆன மாதிரி கனவு வருது, குழந்தைக்கிற மாதிரி கனவு வருது. ஆனால் அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஸ்டோரி நம்பர் 2. இந்த 2 கதையும் கலந்து கிளைமேக்ஸில் செம்ம பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ஆஸ்காரில் அவார்டு வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட நல்ல BGMs, ஒரு நல்ல சயின்டிஃபிக் மூவி ட்விஸ்டோட பார்க்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக இந்த படத்தில் பார்க்கலாம், பாருங்க. One of their own to keep their secret. Got 21 hours before they start global war. So how do we clarify their intentions? I go back in. Why does this feel worse? இந்த வீடியோவில் 3வது தூக்கிற படம் தாங்க கான் கேர்ள். 2014 வந்த இந்த படம் IMDb 8.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஹீரோவோட வெட்டிங் டே. சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டியை பார்க்க போறாரு. போய் பார்த்தா அவரோட ஒய்ஃபை காணோம். எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? படம் ஃபுல்லுமே ஹீரோனி காணாம போகிறது யாரும் தேட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ட்விஸ்ட் கைமேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நான் ஃபுல்லும் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு செம்ம சூப்பரான மூவி. படத்தோட மிடில் பார்ட்லேயே செம்ம ட்விஸ்ட் கொடுப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு செம்ம ட்ரில்லிங்கான மூவி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், பாருங்க. I never touched her. We now believe Nick is involved in the disappearance of our daughter. Without a body, without a murder weapon, their only hope is a confession. Y'all know anything yet? You need to tell me. How was your marriage, Nick? Are you asking me if I killed my wife? Man of my dreams. Okay friends, இந்த வீடியோவில் நம்பர் 1, அதாவது டாப் 1 எடுத்துக்கிற படம் தாங்க ஷட்டர் ஐலண்ட். இன்னி வரைக்கும் எல்லாரும் பேசப்படுற ஒரு செம்ம ட்விஸ்டர் மூவின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷட்டர் ஐலண்ட் தான் சொல்லுவேன். இன்னி வரைக்கும் படம் பார்த்தவங்க பாதி பேருக்கு இன்னும் கதையே தெரியல. 2 US மார்ஷல் ஒரு தீவில் உள்ள மென்டல் ஆஸ்பத்திரிக்கு 2 பேருமே போகிறாங்க. அவங்க ஏன் அந்த 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்களா, ஒரு மென்டல், அதாவது ஒரு பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க கண்டுபிடிக்க 2 US மார்ஷல் அந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. கடைசியாக அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை என்ன ஆச்சு தாங்க இந்த படத்தில் ஒன்றே ஸ்டோரி. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ அவங்க மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இவங்க 2 பேரும் போய் அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஸ்டோரின்னு உங்கள் மைண்டில் ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லை கதை, இது கொஞ்சம் வேறு கதை. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை படம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். கதை புரியாமல் நானே படத்தை 3 வாட்டி பார்த்தா எனக்கு கதையை புரிஞ்சிச்சு. நான் படத்தை ஃபுல் எண்ணிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் ஒரு வாட்டியாச்சு பார்க்கணும். தமிழ் டப்பில் இருக்குது.
Wouldn't you agree? When you see a monster, you must stop it. நாளைக்கு இதுவே இன்டர்வியூ மூவிஸ் அண்ட் டாப் கேரி மூவிஸ் அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க.